உங்களுடைய எதிரிகள் வீட்டுல சாப்பிடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சதுன்னா நீங்க என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்லப் போறேன். அதுக்கு ஒரு மகாபாரத கதையும் இருக்கு. வாங்க அந்த கதையும் ஃபுல்லா சொல்லி உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். மகாபாரதத்துல குருஷேத்திர போர்ல பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்திருக்கும்போது எல்லாரும் அவரை வந்து பாக்குறாங்க. அப்படி பாக்கும்போது பாஞ்சாலி வந்து பாக்குறாங்க. பாஞ்சாலி வந்து பாக்கும்போது எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. பீஷ்மர் இப்படி அம்பு படுக்கையில படுத்திருக்காரேன்னு சொல்லி எல்லாரும் அழுகும் போது மட்டும் பார்த்து சிரிக்கிறாங்க. இதை பார்த்த பீமன், ஏன் இப்படி துக்கமான விஷயம் நடந்திருக்கும் போது சிரிக்கிற? உனக்கு மட்டும் எப்படி சிரிப்பு வருதுன்னு கேக்குறாரு. அதுக்கு பாஞ்சாலி சொல்றாங்க, இதே பீஷ்மர் தான் அன்னைக்கு நான் துகில் உரியும் போதும் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமைதியா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அன்னைக்கு எனக்கு ஒரு துக்கம் நடந்தப்ப அவரு அமைதி காத்தது மாதிரி இன்னைக்கு அவருக்கு ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கும் போது நான் அதை சிரிச்சு என் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறேன்னு சொன்னாங்களாம் பாஞ்சாலி. அதுக்கு பீஷ்மர் சொன்னாராம், ஆமா மகளே, நான் வந்து அன்னைக்கு அமைதியா இருந்தது உண்மைதான். ஏன் அப்படி நான் அன்னைக்கு அமைதியா இருந்தேனா? துரியோதனன் எல்லாருக்கும் உணவு அளிப்பதில் திறமைசாலி. அவன் கொடுத்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டதுனால அவனுடைய கெட்ட எண்ணங்கள், அவன் செய்த பாவங்கள் என்னுடைய ரத்தத்துல உறைஞ்சதுனால தான் என்னால அன்னைக்கு அவனை எதிர்த்து எதுவும் பேச முடியல. துரோணாச்சாரியார், கர்ணன், விதுரன் போன்ற எல்லா மாவீரர்களால் கூட அவனோட சாப்பாட்டை சாப்பிட்டதுனாலதான் அன்னைக்கு அவனை எதிர்த்து எங்களால எதுவும் பேசவும் முடியல. உன்னை அந்த மானபங்கத்திலிருந்து எங்களால காப்பாற்றவும் முடியலன்னு சொன்னாராம். இப்போ அம்புகளால் ஏற்பட்ட காயங்கள் வழியா அந்த ரத்தம் வெளியேறிவிட்டது. இப்போ என்னுடைய உடம்பு சுத்தம் ஆகிட்டுன்னு சொன்னாராம். அதே போலதான் நண்பா, நம்ம எதிரிங்க வீட்டுல போய் நாம சாப்பிட்டோம்னா அவங்களுடைய அந்த கெட்ட கர்மாவும் நம்மளுடைய ரத்தத்துல படியும். அதே போல அவங்க செய்த நல்ல கர்மாக்களும் நமக்கு கன்வர்ட் ஆகும். அதனாலதான் யாசகம் வாங்குறவங்க, அதாவது பிச்சை எடுக்கிறவங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒருத்தவங்கிட்ட இருந்து ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு பொருளா இருந்தாலும் சரி, ஒரு பழங்களா இருந்தாலும் சரி வாங்கும்போது சிவார்ப்பணம், விஷ்ணு ஆர்ப்பணம்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா இந்த பொருளை கொடுக்கிறவரு என்ன பாவம் செஞ்சாரு, எந்த பாவம் கலியணுங்கிறதுக்காக நமக்கு இத கொடுக்கிறார் என்பது அவங்களுக்கு தெரியாது. அப்படி அவங்க கொடுக்கும்போது அந்த பொருள உள்ள அந்த பாவம், அந்த கர்மா வந்து எனக்கும் என்னுடைய குடும்பத்தையும் பாதிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த பொருள உள்ள அந்த கெட்ட கர்மாவை சிவன் எடுத்துறணும். அவருக்கு முதல்ல இந்த உணவை நான் படைக்கிறேன், அதுக்கப்புறமா அந்த உணவை நான் உட்கொள்றேன். இதுதான் சிவார்ப்பணம்னு சொல்றது. அதே போல சிலர் விஷ்ணு ஆர்ப்பணம்னு சொல்லுவாங்க. விஷ்ணு கிட்ட அந்த பாவங்கள் போனதுக்கு அப்புறமா அந்த உணவு பரிசுத்தமா இருக்கு. அதுக்கப்புறமா அந்த உணவை நான் எடுத்துக்கொள்றதுனால அவர் செய்த பாவங்கள்ங்கிறது எனக்கு அந்த உணவு மூலமா என்னுடைய ரத்தத்துல கலக்காதுங்கிறதுனால தான் முக்காவாசி யாசகம் வாங்குறவங்க சிவார்ப்பணம், விஷ்ணு ஆர்ப்பணம்னு சொல்லுவாங்க. அதே போல உங்க எதிரிகள் வீட்டுல போய் நீங்க சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா நீங்களும் அந்த சாப்பாட்டை சாப்பிடுறதுக்கு முன்னாடி சிவார்ப்பணம், விஷ்ணு ஆர்ப்பணம்னு ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னத்த நீங்க உங்க மனசுல சொல்லிக்கிட்டு கூட நீங்க அதை சாப்பிட ஆரம்பிக்கலாம். அப்படி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க செய்த பாவங்கள் அந்த உணவின் மூலமா உங்களுடைய